வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். என்னுடைய பசங்களோட காதணி விழாவுக்காக ஊருக்கு போயிருந்தேங்க. பத்திரிக்கை வைக்கிறது, குலதெய்வம் கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சு படைச்சிட்டு அங்கே அப்படியே ஊரில் பத்திரிக்கை கொடுக்கலாம் போயிருந்தேன். அப்போ கோயில் பக்கத்துலேயே ஒரு மரம் இருந்தது. என்னடா அது ஈச்சங்காய் சைஸில் இருக்குதுன்னு பார்த்தா நாவல் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா வெள்ளை நாவல். பூசாரிக்கிட்ட கேட்கும்போது சொன்னார், இது வெள்ளை நாவலுங்க, பழம் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாரு. ஓகே, இது எந்த பழம் பழுத்து போயிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நல்ல வெள்ளை கலரில் இருக்கும் பாருங்கள், அது நல்லா பழுத்துருக்கும் அப்படின்னாரு. அது மேலே ஒரு 5-6 பழம் இருந்தது. சரி, முதல் முறையாக நான் வெள்ளை நாவல் சாப்பிட்றேங்க. நம்ம நார்மல் நாவப்பழம், குண்டு, நீட்டு, ஹைப்ரிட்டு நிறைய சாப்பிட்ருக்கோம். இந்த வெள்ளை நாவல் வந்து ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஒரு வில்வ மரம் இருந்தது. என் பையன் அந்த காயெல்லாம் பொறிக்கிங்க தான். இதை எடுத்துகிட்டு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் விளையாட போகிறேன்பா அப்படின்னா, வில்வம் பழம் சாப்பிடுவாங்க, ஆனால் இந்த பழம் சாப்பிடுவாங்களான்னு தெரியாது. பத்திரிக்கை வச்சுட்டு அப்புறமா திண்டிவனம் சைடு வெளிமோடுப்பேட்டை அந்த பக்கமாக சிவிரி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போயிருந்தோம். பத்திரிக்கை வச்சுட்டு வர வழியில் ஒருத்தர் தொட்டுக்கோல் வச்சுட்டு பனங்காய் பறிச்சிருந்தார். கிட்டத்தட்ட 25 அடிக்கு மேலே இருக்கும் பொழுதுங்க அந்த மூங்கில் கொம்பு. அதை வச்சு பனங்காய் பறிச்சிட்டு இருந்தார். இது வந்து பனங்காய் சீசனுங்க. எல்லா இடத்துலையுமே பனங்காய் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மெட்ராஸ்லாம் நிறைய பனை நுங்கு கிடைக்குது. 10 நுங்கு 100 ரூபா, 12 நுங்கு 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவர்கிட்ட ஒரு 4 கொலையை நம்ம அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு போவோம், எவ்வளோ வேணுமோ நம்ம பைசா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. பனங்காய்லாம் வெட்டி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி, நானே ஒரு பனங்காய் எடுத்து வெட்டி சாப்பிட்டோம். நல்ல இலசாவே இருந்தது. நம்ம அந்த பனங்காவை வெட்டி அந்த கையில் உறிஞ்சி சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது பாருங்கள். நுங்காக சாப்பிட்றத விட அந்த கையில் உறிஞ்சி சாப்பிட்ற டேஸ்ட்டு அல்டிமேட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது எனக்கு. இப்போவும் சென்னையில் பரவலாக நிறைய இடத்துல வந்து இந்த பாதணி, பனை நுங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த வெயில் காலத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இயற்கை உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உண்மையில் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கொஞ்சம் இந்த வெயிலேருந்து நம்ம சமாளிக்கிறதுக்கு இந்த தர்பூசணி, இந்த பனங்காய் அப்படின்ட்டு எல்லாமே சாப்பிடுங்க. அப்புறமா அவரே நுங்கு கழித்து கொடுத்தாரு, சீவி கொடுத்தாரு. நாங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். சரிங்க, கிட்டத்தட்ட 4 கொலை 5 கொலைக்கிட்டே எடுத்துட்டேன், எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னேன். இல்லைங்க, நீங்கள் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கீங்க, ₹1 கூட வேண்டாம், நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. எத்தனைக்கும் அவர் எனக்கு சொந்தக்கார கூட கிடையாது, யாரோ ஒரு முகம் தெரியாத நண்பர். ஒரு நிறுத்தி நம்ம கேட்டதுக்கு இவ்வளோத்தையும் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் என்னங்க, ஊருக்கு போகும்போது என் ஊரில் நம்ம சொந்த பந்தங்கள் இருக்கிற மிளகா, அது கத்திரிக்காய், இது அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரு பரவலாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்குது, அந்த விளாக் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.